ஹாய் தோலாஸ். நேற்று வந்து ஒரு அண்ணன் பேசிட்டு இருந்தேன். அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, எதுக்குடா கேலிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ற? ஒழுங்கா மூடிட்டு ஜிம்முக்கு வா. தேவையில்லாத வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பண்ணும்போது உன்னால உடம்பு ஏற்ற முடியுமா? எதுக்கு தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாததை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரே கஷ்டமா போச்சு. ஏன்னா அந்த அண்ணன் ரொம்ப க்ளோஸு. அப்படி க்ளோஸாக இருந்தும் ஒருத்தவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்றாங்களே, என்ன இப்படி சொல்கிறாங்களே, நம்ம ஒரு புது விஷயம் பண்ணால் இப்படி பேசுகிறாங்களே அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப செல்ஃப் டவுட்டாகவும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், ஓகே ரைட்டு, அவங்க முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நமக்காக நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம எடுத்த விஷயம் கரெக்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே அப்போ நமக்கு நம்மளே ஒரு புதுசாக சேலஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஆல்ரெடி நான் 2 சேலஞ்ச் பண்ணேன், 2துலேயுமே ஊற்றிக்கிச்சு. பட் இந்த தடவை அந்த மாதிரி ரொம்ப லாங் டைம் பீரியட் வைக்காமல் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு 30 days இந்த ஒரு சேலஞ்சை நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த 30 days சேலஞ்சில் என்னென்ன பண்ண போகிறேன், நம்ம என்னென்ன மாற்றிக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு த சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது நான் அந்த கேஜே. என்னோட சேனலோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனல் ரொம்ப 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 உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 days சேலஞ்சுன்னு ஆரம்பிக்கும் போது இதில் இருக்க ப்ராசஸை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். இதில் எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அதை நம்ம கவனிக்கவே கூடாது. ஜஸ்ட் நம்ம 30 days என்ன பண்ண போகிறோம் இதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ அதில் முதல்ல நான் எனக்கு வச்சுருக்க சேலஞ்ச் என்னன்னா, டெய்லி ஒர்க் அவுட் அண்ட் டெய்லி வாக்கிங். ஸோ இந்த டெய்லி ஒர்க் அவுட் அப்படிங்கிறத நான் ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையை அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனாலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நான் ஷெடியூல் மாற்றி மாற்றி பண்ணுவேன். பட் இந்த டைம் 30 days என்ன ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 1 hour இல்லைனா 45 minutes ஆச்சும் இந்த ஒர்க் அவுட்டை நான் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அண்ட் ஸோ அதே மாதிரி 2வது ஈவினிங் டைமில் ஒரு 15 minutes வந்து வாக்கிங் போகணும், அதுவும் வெளியே காத்தோட்டமாக வீட்டில் இல்லாமல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். நம்பர் 2 சேலஞ்ச் எல்லாருமே சொல்கிறது தான் மெடிடேஷன். இது எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு ஹேபிட் தான். அது அப்புறம் நாளாக என்னாச்சுன்னா அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மெடிடேஷனை 30 days சேலஞ்ச் இது எவ்வளோ நிமிஷம் பண்ண போகிறேன் அப்படின்னா 15 minutes. நான் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட்டாக எந்த தாட்டும் வராமல் அப்படிலாம் பண்ண போகிறேன், நான் ஒரு யோகி மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படிலாம் நான் சொல்ல. தாட்டே வந்தாலும் ஒரு 15 minutes நம்ம முடிவெடுத்துட்டோம், பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்பர் 3, அன்வான்டான பீப்புள், அன்வான்டான சரௌண்டிங். இப்போ எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எய்ம் நோக்கி நான் போயிட்டு இருக்கும்போது என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதில் மெயினாக முடிவு பண்ணது பீப்புள். அதாவது நம்ம யார்ட்டையா போய் பேசுகிறோன்னா, மச்சான் இந்த பொண்ணு நல்லா இருக்கு, ஏன் மச்சான் இங்கே போகலான்டா, டே மச்சான் சீரடி, இப்படி சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்களை முதல்ல நம்ம தவிர்க்கணும். டிஸ்ட்ராக்டே நம்ம கூடாது. ஐ மீன் ஒரு 30 days மட்டும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நான் இருக்கேன். அண்ட் ஸோ நான் இப்போவுமே சொல்கிறேன், இதில் ஜெயிப்பேனா இல்லை இந்த சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமான்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த ப்ராசஸை நான் என்ஜாய் பண்ண போகிறேன், அவ்வளோதான் மேட்ருங்க. ஸ்மோக்கிங், அதாவது வந்து சீப் டோபமைன்ஸ் கிரியேட் பண்ணுற எல்லா ஹேபிட்ஸையும் ஃபிட் பண்ண போகிறேன். லைக் அது வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது, இல்லை கேம்ஸ் விளாடுறது, அப்படி இல்லைன்னா இந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்மோக்கிங். நான் பான் மூவிஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன், மாஸ்டர்பேட் நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் குவிட் பண்ணிட்டேன். பட் என்கிட்ட இருக்கிற ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணுறது. இது வந்து இருக்கிறதுலேயே ஒரு மட்டமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஆச்சும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்கணும். அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம தூங்குறோம் அப்படின்னா அதுதான் நம்ம மைண்ட்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அடுத்த நாளும் அதுதான் கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த நான் குவிட் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்மோக்கிங், எஸ், நான் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீக்வெண்ட்டாக நான் இப்போ ஸ்மோக் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் மொத்தமாக இதை விடலாம். ஆக்சுவலி இது வந்து கோல்ட் டர்க்கி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் அந்த ஒரு விஷயத்த விட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறோன்னா விடணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு கோல்ட் டர்க்கி மெத்தடையும் நான் இங்கே ஸ்மோக்கிங்கை விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் பாசிட்டிவ். அதாவது இப்போ நெகட்டிவ் தாட்டுங்கிறது வராமல் இருக்கவே இருக்காது. ஹியூமனாக இருக்கிற எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட்டுங்கிறது வரதான் போகுது. அப்படியே வந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணலாம், அந்த நெகட்டிவ் தாட்டை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அக்ராஸ் பண்ணலாம், இதை பற்றி மட்டும் தான் நான் சிந்திக்க போகிறேன். அண்ட் அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள், லைக் அது வந்து பாட்காஸ்ட், லைக் வந்து புக்ஸ், இல்லைனா வந்து இன்டர்வியூஸ், ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நான் என்னோட ஒரு மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ட்ரெஸ் வெல், அதாவது எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து சூப்பராக அப்படி பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸை எப்படி நான் கொஞ்சம் நீட்டாக போடலாம், எப்படி நீட்டாக நம்ம வந்து வெளியே வந்து அப்பியர் ஆகலாம்,
நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 4-5 ஷூ பேக்கேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். அது என்ன மாதிரி ஷூஸ், என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போ நான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ என் கூட சேர்ந்து இந்த 30 டேஸ் சேலஞ்சை நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுனா தாராளமாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிறதையும். ஸோ அட் த எண்ட் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு புது விஷயம் பண்ணும்போது யாராக இருந்தாலும் இதெல்லாம் நீ பண்ணாத வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே நடக்கும். சில பேர் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஒரு சில பேர் அந்த விஷயத்துலேயே ஸ்ட்ராங்காக இருந்து அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி அவங்க அதுக்கான ஒரு சக்ஸஸை ரீச் பண்ணாலும் திரும்பி இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சக்ஸஸுங்கிறது அந்த இடத்தோட நின்றாது. அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this video and thank you for watching this video.